வெல்கம் டு சரஸ்வதி செராமிக்ஸ் மற்றும் ஜேடி ஹாலிடேஸ் வழங்கும் டாகா காடா ஷோ. அனைவருக்கும் அனுகுமாரின் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுறேன். என்னன்னா, ஐ லவ் டாக்ஸ். எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் ஏதாச்சும் பிஸ்கெட் வாங்குறப்போ வைக்கிறது, டீ வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் ஹியர் டு ஸ்ப்ரெட் ஹேட்ரட் ஆன் டாக். பட் சில பேர் இருக்காங்களே, எனக்கு வந்து மனுஷ உயிர்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நாய்கள் உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு சில பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் எபிசோட் ஆஃப் நியான் நான் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருப்பி அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அண்ட் இதெல்லாம் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ சிட்டிஸில் வந்து ஹியூமன்ஸ் அதிகமாக இருக்காங்களா, டாக்ஸ் அதிகமாக இருக்காங்களா? ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரே டாக்னால ஹியூமன்ஸுக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி எஸ். ஐ ஃபீல் லைக் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்கும்போது. அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நாய் குறுக்க வந்துருச்சுன்னு இந்த சைடு வந்து நான் வந்து ஆட்டோ விட்டேன், ஆட்டோவில் நானும் என்னோட குழந்தையும் இருந்தோம். ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணு முன்னால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். அது பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவங்க அப்படி சொன்னது வந்து நமக்கு ஒரு 2 minutes தான், அவ்வளோதான் கஷ்டமாக இருக்கும். ஓகே பாவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இது வந்து நமக்கு ஒரு நியூஸ், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மனுஷனை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட குழந்த ஒரு 10 days தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுகிறதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். அவருக்கு ரொம்ப தைரியம் இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, ஒரு பொண்ணு அவள் பாட்டுக்கு அவள் நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் ரோட்டில் இருக்குல்ல, அது அக்ரெசிவ் ஆகி என்ன ஆச்சுன்னா, லைக் அந்த பொண்ணையே சுத்த போட்டுருச்சு. அந்த பொண்ணு வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு வந்து சவுண்ட் கொடுத்த உடனே பக்கத்தில் ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தாங்க. அந்த லேடி வந்து நிறுத்தி அவங்க கையில் என்ன இருக்கோ அதை பிடிச்சி அடித்த உடனே அவங்க வந்து ஒருத்தன் வர்றாங்க, நீ என்ன இந்த மாதிரி வந்து டாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து கத்துறான். What the fuck is wrong with you, man? இல்லை, இப்போ வந்து ஹியூமனா நாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் தான் இங்கே வந்து முக்கியம். ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனாலும் உனக்கு தூக்கிட்டு போகிறது ஹியூமன் தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுற அவங்களும் ஹியூமன் தான். ஸோ நம்ம வந்து டாகை இம்பார்ட்டண்ட்டா ஹியூமன் இம்பார்ட்டண்ட்டானா யோசிச்சு பாருங்க, 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி நான் பேசுறதால நான் வந்து ஒரு டாக் ஹேட்டர் இந்த கதையே இங்க இல்லை. உனக்கும் தான் நான் சேர்த்து பேசிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த சைடு உட்காந்துருந்த பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சவங்க கிட்டே நான் வந்து கேட்குறேன். என்னன்னா, லைக் டாக்ஸ் எல்லாம் வந்து பாவம், அது ஒரு உயிர், அந்த உயிரை இப்படி கொல்றீங்களே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து ஓப்பனாகவே கேட்குறேன், நீங்கள் ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்டதே இல்லையா? மட்டன் சாப்பிட்டது இல்லையா? பீஃப் சாப்பிட்டது இல்லையா? கோழி ஒரு உயிர் இல்லையா? மாடு ஒரு உயிர் இல்லையா? ஆடு ஒரு உயிர் இல்லையா? அதெல்லாம் கொல்றீங்களே, அது எப்படி? அப்போ இந்த லாஜிக் எங்கே போச்சு சொல்லுங்க. ஒரு உயிர் அதை அப்படி வந்து கொல்றீங்க அப்படின்ட்டு நீ பேசுறவங்க எத்தனை பேர் KFC கடை முன்னாடி போய் இந்த மாதிரி போராட்டம் பண்றீங்க? I don't understand what the people is kidding of. ரேபிஸோட அவேர்னஸ் வந்து 100ல் 20% தான் தெரியுது, மிச்சம் 80% தெரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி உடம்புல நிறைய ஊன்ஸ் அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நம்மளை வந்து கடிச்சிட்டா நமக்கு வந்து 200% ரேபிஸ் வராதுன்னு என்ன நிச்சயம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாய் கடிச்சு நமக்கு ரேபிஸ் வந்துருச்சுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஹெட்டேக்கா இருக்கும், ஃபீவரா இருக்கும், ஆங்ஸைட்டி வந்துடும், தண்ணி குடிக்க முடியாது, எக்ஸஸ் சலைவா ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேரலிசிஸ் ஆயிரும், லாஸ்ட் கோமாக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் செத்து போயிடுவாங்க. தட்ஸ் இட். ரேபிஸுக்கு வந்து இன்னும் நம்ம மெடிசன் கண்டுபிடிக்கவே இல்லை. அது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அவேர்னஸாக இருக்கீங்க இல்லை அப்படின்னும் வந்து எனக்கு வந்து தெரியல. அதுக்குன்னு டாகை வந்து நீங்கள் ஷெல்டரில் போட சொன்னீங்கன்னா டாகை வந்து கொன்றுவாங்க, கரண்ட் வச்சு கொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள்
எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. நீங்க யாராச்சும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து படிச்சு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நாங்கள் ஷெல்டர் ப்ரொவைட் பண்ண போறோன்னே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேர் படிச்சு பார்த்துருக்கீங்க? அக்கா மாதிரி மிஸ்லீட் பண்ணாம கொஞ்சம் ஃபேக்சுவலா பேசுவோமா? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ படி 2024ல மட்டும் 37,15,713 டாக் பைட்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. இதுல டெல்லியில மட்டுமே 25,201 டாக் பைட்ஸ் நடந்திருக்கு. பாஸ்ட் 3 இயர்ஸ்ல டாக் பைட்ஸ் 50% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. நான் அக்கான்னு சொன்னது வேற யாரையும் இல்ல, இவங்கள தான். இவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம். இவங்க சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட், டாக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீட்ல இருந்து போன உடனே மங்கீஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடும்னு. பப்ளிக் ரிசர்ச் ஆன் சயின்ஸ் அப்படிங்கிற மெடிக்கல் ரிசர்ச் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து சர்வே பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல மங்கீஸ் சிட்டிஸ்குள்ள இன்வேட் ஆகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கு. அதாவது 79% மக்கள் மங்கீஸ்க்கு ஃபுட் ஃபீட் பண்றனாலையும் 54% கார்பேஜை ஓப்பனா வைக்கிற தான் மங்கி சிட்டிஸ்குள்ள இன்வேட் ஆகிற 2 முக்கியமான ரீசன்ஸ். இது ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா மங்கீஸ் உள்ள வரதா செய்யும். சோ டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே இது கிடையாது. நான் மங்கீஸ் வரதுக்கான 2 ரீசன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை ஸ்ட்ரிக்ட்டா அவாய்ட் பண்ணாலே நம்மளால மங்கீஸோட இன்வேஷனை சிட்டிக்குள்ள வராத மாதிரி தடுக்க முடியும். இவ்ளோ ஏன் நம்ம சித்தக்கா போட்டிருக்க வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸே என்ன தெரியுமா சொல்லுது? மங்கி பைட்ஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் அனிமல் பைட் ஆஃப்டர் டாக் பைட்ஸ் இன் இந்தியா. இப்போ பிரிடாமினன்ட்டா எது இருக்கு? டாக் பைட்ஸ். ஸோ இப்போ நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணணும்? டாக்ஸை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லைன்னா கிரைம் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறனால தெஃப்ட் மாதிரியான கிரைம்ஸ் குறையுது அப்படின்னு எந்த ஒரு டேட்டாவும் சொல்லலை. ஸோ பியூர் அசம்ஷன்ஸ் எப்படி இங்கே ஒர்க் ஆகும்? எந்த ஒரு டேட்டாவும் சொல்லாத விஷயத்த நம்ம எப்படி கன்க்ளூசிவாக எடுத்துக்க முடியும்? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, 10 lakhs டாக்ஸை ஷெல்டரில் அடைக்கணும், இதுக்கு 15,000 crore செலவாகும்னு சொல்றாங்க. அதாவது கொடுத்திருக்க ஜட்மெண்ட் படி முதல்ல 5,000 டாக்ஸ்க்கு மட்டும்தான் 6 to 8 வீக்ஸ்க்குள்ள ஷெல்டர் ரெடி பண்ணி அங்க அவங்கள ஸ்டே பண்ண வைக்கணும். சித்தக்கா சொல்ற மாதிரி 10 lakhs டாக்ஸ் 15,000 crore இப்படி ஒரு விஷயமும் கிடையாது. இவங்க வைக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா டாக்ஸையும் ஒரே இடத்துல வச்சோம்னா மாஸ் டெத் சென்டென்ஸ் தானே நடக்கும். இங்க யாருமே எல்லா டாக்ஸையும் ஒரே இடத்துல அடைச்சு வைக்கணும்னு சொல்லவே கிடையாது. ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா வல்னரபிள் அண்ட் வீக் டாக்ஸ் should accommodate separately அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் அடாப்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் டிசைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்கன்னா அதை யாராச்சும் போய் கடிச்சாலுமே யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நீங்கள் தான் அந்த டாக் வந்து வீட்டில் வளர்க்குறீங்க. ஸோ யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். அண்ட் அதே மாதிரி வேறு யாரும் வீட்டு வாசல்லையும் போய் ஷிட் பண்ணாலுமே யூ ஹேவ் த அக்கௌண்டபிலிட்டி டு டேக் இட் ஆஃப். கரெக்டாக தான் நான் பேசுகிறேன். ஸோ இப்போது நீங்கள் வளர்க்குற டாக்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணால் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். ஸ்ட்ரே டாக்ஸ் இந்த மாதிரி பண்ணால் யார் ரெஸ்பான்சிபிள்? எனக்கு அந்த அக்கா தான் கைஸ் மைண்ட்ல வர்றாங்க. உண்மையா சொல்றேங்க, நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? இவங்களுக்கு வந்து நான் எதுவுமே தப்பாலாம் சொல்ல, எல்லாருக்குமே அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கும். உங்களோட வேர்ட்ஸே எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கு. முன்னாடி ஒன்று சொல்றாங்க, அதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே வார்த்தை அப்படியே வேற மாதிரி சொல்றாங்க. பாருங்க. உங்க ஏரியா நாயில உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துவீங்களா? கண்டிப்பா முடியாது. திஸ் இஸ் வாட். இதுதான் நானும் சொல்றேன். அண்ட் எனக்கும் டாக் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. நானும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அட் த மீன் டைம் என்னென்னா, அதை நான் நல்லாவும் பார்த்துருக்கேன். நான் போகிறப்போ ஏதாச்சும் வந்து டாக்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் டீ வைக்கிறது, பிஸ்கெட் போடுறது, அந்த மாதிரி நான் வந்து ஃபுட் ஃபீட் பண்ணுவேன். ஒன் டே என்ன ஆச்சுன்னா, லைக் அப்போ வந்து ஹெவி ரெயின். நான் வந்து ஓரமாக நிற்கிறேன். என்னால் வந்து வீட்டுக்கும் போக முடியல. ஸோ கடைக்கும் உள்ளே எங்கேயுமே போக முடியல. நான் நடுவில் வந்து ஒரு ரோட் சைடு ஓரமாக வந்து நான் நின்றுட்டுருக்கேன். அப்போ வந்து ஒரு குட்டி நாய் சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போகிற தூரம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேலே என்னால் வந்து போகவும் முடியல. ஸோ நான் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டேன். எனக்கு வந்து பயம். ஏன்னா குட்டியை வந்து கடிக்கும். ஒரு அடல்ட்டாக இருந்தால் கூட நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். சும்மா வந்து நிற்கும், பக்கத்தில் வந்து நிற்கும், அவ்வளோதான் பண்ணும். ஏன்னா குட்டி அப்படிங்கிறனால வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. அது வந்து ஹீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பீப்புள்ஸ்டே வந்து வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே பாவமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி எடுத்து இப்படி கையில் வச்சுட்டேன். அப்படியே நான் வந்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு அப்போ வந்து எதுவுமே தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என் கையில் மட்டும் ஏதோ ஈரமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு. அந்த குட்டி நாய் வந்து எங்கேயோ கடிபட்டு வந்திருக்கு. அந்த பிளட்டு ஃபுல்லாக என் கையில். இதை மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு வைங்க, செருப்பால் எடுப்பாங்க கைஸ். அதனால நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா நான் டாக் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்.
என்னன்னா லவ் யூ லவ் யூ. வன்மத்தை கேட்குறாதீங்கடா, சும்மா ஃபன்னுக்கு பேசுகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. பட் எனக்கு வந்து அது நான் உடனே வாஷ் பண்ணிட்டேன். என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அன்பே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லலை. பை டச் பரவாது. பட் அந்த ஊன்ஸில் நம்ம ஏதாச்சும் தெரியாமல் கைப்பட்டுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சின்னதாக கடிச்சாலுமே 200% ரேபிஸ் வந்துடும் கைஸ். அதனால ப்ரிகாஷனாக ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடணுன்னா கண்டிப்பாக அது ஒரு இன்ஜெக்ஷனே 850 என்னமோ சொல்லுவாங்க. அது 2 சிட்டிங்ஸ் 4 சிட்டிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காசு செலவு பண்ணிட்டு அப்படின்ட்டு மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக அதோட அவேர்னஸ் வேணும். அது காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது பெட்டர். அதுக்குன்னு ஸ்ட்ரே டாக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும். நம்ம வீட்டில் வளர்க்குற நாயெல்லாம் இந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாது அப்படின்ட்டு 200% சொல்ல முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே டாக்ஸுக்கு அக்ரெஷன் இருக்கும். அது எப்போ எப்படி வரும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸ்ட்ரே டாக் சிட்டியில் தான் இருக்கும்னு நம்ம கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது, அதை கொண்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தரும் ஒரு நாயை அடாப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்ன வேக்சின் போடணுமோ அதை பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண அக்ரெசிவ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். ஏன்னா டாகோட நேச்சரே அக்ரெசிவ் தான். இது ஸ்ட்ரே டாக் அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டில் வளர்க்குற டாகாக இருந்தாலுமே அது எப்போ அக்ரெசிவ் ஆகும்னே நமக்கு தெரியாது. டாகோட நேச்சரே அதுதான். நான் லாஸ்ட்டாக சொல்ல வர்றது இதுதான். டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஸ்ட்ரே டாக்ஸ் ஆர் ஷட் த ஃபக் ஆஃப், லெட் கவர்மெண்ட் டூ தேர் ஒர்க்.